Hi friends, welcome back to Mama Birma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன செய்ய போறேன்னா ஹெல்த்தியான ஃபுட் செய்ய போறேன். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து காலையில ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது, இன்னைக்கு டேல கொஞ்சம் என்ன பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன பண்றோம்னு பார்க்கலாம். அப்படியே பயங்கரமா பேசுனீங்க. ஹெல்த்தி ஃபுட்னு சொன்னீங்க. அது என்ன பயிர்? இது ஆல் முளைக்கட்டின பயிர்ஸ். சுண்டல், பச்சைப்பயிறு, உளுந்து, சுண்டல், பச்சைப்பயிறு, உளுந்து, கொள்ளு, கோதுமை எல்லாமே இருக்குப்பா. இந்த கோதுமையில இருக்குப்பா. சிதிஸ் கோதுமை. கோதுமைல வந்துருக்குதா? ஆமா அதான். ஓ வாவ். எல்லாமே இருக்கு இதுல. நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல எல்லா தட்டைப்பயிறு அந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கு. இதெல்லாம் போட்டு நம்ம என்ன மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போறோம். இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, முளைக்கட்டின பயிறு. முளைக்கட்டின பயிர் இல்லை, எல்லா வகையும் மிக்ஸ்டு தானியம். தானியம், நவதானியம் குழம்பு. மிக்ஸ்டு நவதானிய குழம்பு. மிக்ஸ்டு வேணாம், நவதானியம்னாலே அதுதான்ல. நவதானியம்னாலே அதேதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சரியா? என்னென்ன பொருள்? இப்போ நீ ஆல்ரெடி நவதானியம் போடுற, அதில் எக்ஸ்ட்ராவாக முருங்கைக்காவும் எக்ஸ்ட்ராவும் கத்திரிக்காவும் போடாது. இதெல்லாம் போடணும்ப்பா, அப்போதான் வந்து குழம்பு டேஸ்ட்டு இருக்கும். அப்போ ஒரு 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 முருங்கைக்காய் போடு. இந்த முருங்கைக்காய் வச்சு நீ என்ன பண்ண போகிற? ஆனால் 4 நாளைக்கு ஏதாவது குழம்பு வைக்கும்போது போடு, காய்ஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். சரியா? இதுதான் எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோங்க இப்போ காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் எல்லாம் வெட்டிக்கிறேன். நீ தான்ப்பா லேசியா இருக்கிற, எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க பாரு, சோக்கு கூட ஏஞ்சிச்சு பாரு. என்ன பண்றது? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணணும். சரியா? இப்போ வந்துட்டு இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன்னா இது எண்ணெயில போட்டுக்கணும். என் பேச கட்டாது. சரியா? எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லாருக்கும் பயங்கரமா டீச் பண்ணலாம்னுங்கிற நவதானிய குழம்பு எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, என்ன போடுறாங்கன்னு ஆர்வமும் பார்ப்பாங்கல்ல. நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில. என்னப்பா ஏதாவது சொல்றதுக்கு இருக்காப்பா? இருக்குப்பா, எல்லாரும் பார்ப்பாங்கல்லன்ட்டு வெங்காயம் தக்காளி போடுறத மட்டும் காட்டுறீங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறத காட்டுறீங்க, முக்கியமானதை போடும்போது காட்ட மாட்டீங்க அப்படின்ட்டுருவாங்க. வெங்காயம் தக்காளி வெங்காயத்துக்கு வதக்கிக்கணும். என் மசாலா வந்து ஒரே மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இருந்தாலும் ஒரே மசாலா தான். ஓகேவா? கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், காரத்தூள், வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வச்சு நானும் வந்து ஷாம் மாதிரி குக்கர்ல குழம்பு வைக்க போறேன். இப்போ வேணாப்பா, நீ அழகா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும்பா, நீ உன்ன மாதிரியே வைப்பா. அந்த மாதிரி தான்ப்பா வைக்கிறேன் நானு. அப்புறம் எதுக்கு ஷாம் அழுகுற? இதுல குக்கர்ல ஃபர்ஸ்டே வேக வச்சு வச்சிருப்பேன், இப்போ கடைசியா வேக வைக்கிறேன். இது வேக வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அது அத்தனூண்டு குட்டி குட்டியா முளை கட்டின பயிர், அதெல்லாம் சட்டுன்னு வந்துடும். எந்திரிச்சா இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம இப்படி தேங்காவை அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை அதுக்குள்ளே போட்டுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே. புதுசாக பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கல்ல, என்னடா போட்டாங்க அப்படின்ட்டு. மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்களும் டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது உங்களுக்கு நாளை வீடியோவில் வரும், பாருங்க மறக்காம. ஓகே. அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள். ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா. ஓகே. இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் சூட்லேயே. இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 1 பார்ட் கிரேவி மாதிரி 1 பார்ட்டில் வந்து நம்ம முளைக்கட்டின பயிர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரை வச்சுக்கிட்டேன். இதில் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் அவங்க கட் பண்ணி வச்சுட்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம இதை ஒன்றுனா போட்டு வதக்கிக்கணும். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிக்கலாம். மாமா வேறு மோனாவை வந்து கொண்டு போய் விட போயிட்டாரு, அதனால் சிங்கிளான வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படியே தடுமாறும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம கறி லீஃப் எடுத்து
இதில் ஆட் பண்ணிக்குவோம். கறி லீஃப் ஆட் பண்ணியாச்சு. நம்ம அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது தக்காளி நம்ம உள்ளே ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அந்த முளைக்கட்டின பயிரெலாம் கொஞ்சம் கழுவுறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கழுவிடக்கூடாது. போட்டு இப்படியெல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த முளையெல்லாம் உதிர்ந்துடும். அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும் பாருங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி வச்சுக்கிட்டதை இப்போ இந்த இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து உப்பு. குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு குக்கரை நம்ம மூடிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். மூடிட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 2-3 விசில்ஸ் அந்த மாதிரி விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவையான வந்து முளைக்கட்டின பயிர் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம சாப்பாடும் வச்சு எடுத்துக்கிட்டோம். சாப்பாடும் பாருங்கள் ரெடி. குழம்பும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு கிரேவி செமையாக வந்து நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். நம்ம மகேஷ் ராஜா அஸ்வக்கமாக வந்துன்னு இருக்க. என்ன குழவி கொட்டுச்சா தேனி கொட்டுச்சான்னு தெரியல. எங்க கொட்டுச்சு? வாயிலே கொட்டிச்சா? என்ன மகேஷ் ராஜா எங்க கொட்டிச்சா? லைட்டா. எனக்கு என்ன ஒரு பயம், ஓவரா வாய் பேசுறல்ல, அதனால வாயிலே கொட்டி இருக்கணும் வாயில. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பாப்பா வந்து ஒன்று என்னை பஸ்ஸில் ஏற்றி விடு, இல்லைன்னா நான் வந்து என்னை ட்ராப் பண்ணு அப்படின்ச்சு. ஆனால் பைக்கில் தான் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு போய் பைக்கில் ட்ராப் பண்ணலான்னு போகும்போது சுருக்குன்னு ஒன்று போட்டுது போயிரு. அப்படியே எரிச்சலாயிட்டேன் நான். என்னடா இதுன்ட்டு அப்படியே நான் சரியான போட்டுருச்சு. மேல வந்து எல்லாம் உட்காருது. காவா இல்லப்பா, நீ காவா சரியா? காவா மேலே உட்காந்துக்கும், ஒன்றும் பண்ணாது எந்த பூச்சிகளும். ஓகேவா? ஸ்வீட் என்ன பண்ணும்? சாப்பிடும், அரிக்கும், குத்தும், சாப்பிடும். நான் ஸ்வீட். அதனால குழவிலேருந்து தேனி கூட பாரு என் கழுத்துலேருந்து தேனை எடுத்துன்னு போகுது. நீ தேனை கூடவே வச்சிருக்கப்பா, ஸ்வீட்டை கூடவே வச்சிருக்க. நீலாம் போனதுக்கு எரிஞ்சிட்டு போயிடுவேன். வச்சுக்கோ. சரி ஓகே. சுண்ணாம்பு போட்டா சரியா போயிடும். சுண்ணாம்பு வாங்கி வந்துக்கிறாரு. தண்ணி வேணுமாப்பா? அடைச்சிக்க போகுதுப்பா. அப்படி உள்ள விட்டு டப்புன்னு தள்ளுற. ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் டெய்லி 1 ஆப்பிள். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்குவோம். அதனால தான் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே வயசாகுது பேபிமாக்கு, என்ன பண்ணி தொலைகிறது. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒன்றா ஏஜ் 40 தாண்டிடுச்சு அப்படின்னாவே முன்னாடி இருக்கிற ஹேபிட்லாம் விட்டுட்டு புதுசாக ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்புறம் வாக்கிங், ட்ரிங்கிங் மீன்ஸ் வாட்டர் குடிக்கிற தண்ணி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பீனட்ஸ் எல்லாம் வாய்க்கு உபதேசம்தான். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி டெய்லி வந்து ஏதாவது ஒன்று வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி. ஒரு பாதாமும் இல்லை, 1 கிலோ பாதாமையும் காலி பண்ணிட்டேன் நீனு. போக வர குழந்தைங்க சாக்லேட் தின்ற மாதிரி தின்னுக்கிறேன். 5 பாதாம் தான் சாப்பிடுவேன். அதுக்கு மேலே நான் சாப்பிடவே மாட்டேன். பொறி உருண்ட மாதிரி சாப்பிட்றது மௌலி. ஆமாம். போர் அடிச்சதுன்னா ஒரு கை நிறைய அள்ளி வந்து வச்சு சாப்பிட்டுன்னு இருப்போம். அதுதான் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கார குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இன்னைக்கு வெளியில் கிளம்புற வேலை இருக்குது. அதுக்கு தான் ரெடியாகி உட்காந்துன்னு இருக்கோம். நீ செஞ்சாதான் நான் செய்யவே இல்லையே இன்னும். செஞ்சுட்டுன்னு நானே சொந்தமாக வீடியோ எடுத்திருக்கேன். நீயே சொந்தமாக வீடியோ எடுத்தியா? அப்போ முடிச்சிட்டியா? நான் சரி நீ இன்னும் முடிச்சிருக்க மாட்டியாகும் அப்படின்னு நான் நினச்சேன். குழம்பே முடிச்சிட்டேன். குழம்பு காட்டினியா? என்ன பேருமா? சுண்டல் குழம்பு காரசாரமாக
நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். மட்டன் தான் இருக்காது. இன்றைக்கி நான் வாங்கிட்டு வரலாம் ஏதாச்சும் அப்படின்னு யோசிச்சேன், அட்லீஸ்ட் ஈரல்னாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி டியூஸ்டேவாக போயிடுச்சு, மனசு கேட்கல, அதனால் கம்முன்னு வந்துட்டேன். ஆமாம், ஏதோ டியூஸ்டே நம்ம வேணும்னே ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆமாம், சரி அதனால சரி காய் இருக்கே, காயை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான். செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா என் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே வீடியோ வச்சுக்கோங்க, அப்படியே கட்டன்னு பண்ணிடலாம். ஆமாம், இன்னைக்கு ஒரே சட்டி மட்டும் தான் காட்டியிருப்பேன், மூஞ்சியே காட்டிக்க மாட்டேன். நான் சொந்தமாக வீடியோ எடுத்தேன், கலர்றது அது இதுன்ட்டு. அதெல்லாம் சரி பார்ப்போம். நிறைய பேர் வந்து எதுக்கு அக்கா முகத்தையே காட்டுறீங்க, சட்டியை காட்டுங்க, போடுற இன்க்ரீடியன்ஸை காட்டுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எந்த லெவலுக்கு அதுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி. ஓகே பாய்.